கவுன்சிலர் அவங்களோட ஆளுங்களோட மறுபடியுமே ஏதாவது நேத்து மாதிரியே பிரச்சனை பண்ணா கண்டிப்பா இந்த தடவை போலீஸ்க்கு கால் பண்ணியே தீர்வுன்ற முடிவோட பாக்கியா இருக்கும்போது இது தெரியாத கவுன்சிலரோ அங்க வழக்கம் போல பாக்கியாவோட பேச்சையே கேட்காம அவங்களோட டேபிள்ல உட்காந்து சரக்கு பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல கடுப்பான பாக்கியா உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ண போறதா கவுன்சிலர் கிட்ட சொல்ல, ஆனா கவுன்சிலரும் கொஞ்சம் கூட பயப்படாம பாக்கியா கிட்ட கோவத்தோடையும் தெனாவட்டோடையும் நீ யாருக்கு எப்பனாலும் என்னனாலும் சொல்லி கால் பண்ணி யாரு வந்தாலும் என்ன இங்கிருந்து அனுப்ப முடியாது. ஏன்னா இது என் ஏரியால எனக்கு என்ன பவர் இருக்குன்றத நீ இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு டேய் எடுங்கடா அந்த சீட்டு கட்ட எடுங்கடான்னு சொல்லிட்டு உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கோவப்பட்ட பாக்கியாவும் கவுன்சிலர் முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணி, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா, எனக்கு இங்க கொஞ்சம் சின்ன பிரச்சனை. நான் ஹோட்டல் நடத்துற இடத்துல சில ரவுடிகளா தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா இங்க அது என்ன விஷயம்ன்றத பாக்குறீங்களா? என்னோட அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கிற அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்லி போலீஸை வர சொல்ல, இதை பார்த்த கவுன்சிலரோட ஆட்களும் அண்ணா என்னன்னா இந்த பொம்பளை நம்மளோட பவர் தெரியாம நம்ம மேலேயே போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போகுது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல படத்தை கத்து கொடுத்து தானே ஆகணும்னு சொல்ல கவுன்சிலரும் ஆஹா முதல்ல போலீஸ் வரட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறமா யாரை மாட்டி விடுறாங்க, யாருக்கு யாரு தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னா ஜெயிலுக்கு போறேன்னா அப்படி இல்லைன்னா அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போறாளான்னு பாக்குறேன். இங்க மட்டும் போலீஸ் வரட்டும், இந்த ஹோட்டலையே நான் அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீ அவசரப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டியோ, ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா இவங்க கோவத்துல ஏதாவது பண்ணிட போறாங்கக்கா. அதுக்கு பாக்கியா இவங்க என்ன பண்ண முடியும் நானும் பாக்குறேன், என்னமோ இந்த ஏரியாவையே இவங்க தான் விலைக்கு வாங்கின மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும் போலீஸ்காரங்க வரட்டும், அதுக்கப்புறமா யாரு உண்மையாவே எங்க அதிகாரத்துல உயர்ந்தவங்கன்னு நான் காட்டுறேன் இவங்களுக்குன்னு. செல்வி இவங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத, போய் எல்லாத்தையும் எடுத்து வை, நாம சீக்கிரமா கடை அடிச்சுட்டு போற வேலையை பார்க்கலாம். போலீஸ் வந்ததோ இவங்க அத்தனை பேரையுமே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் நம்ம கடையை மூடிட்டு சீக்கிரமா இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம பாக்கியா அவங்களோட கல்லாப்பேட்டியில உட்காந்து வந்த வருமானம் எல்லாத்தையுமே எண்ணிக்கிட்டு இருக்க, உடனே கவுன்சிலரோட அடியால ஒருத்தர் உடனடியே பாக்கிய கிட்ட ஒரு 100 ரூபாய் எடு, நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன், அண்ணனுக்கு ஆம்லெட் வேணுமா. உடனே கவுன்சிலர் இல்லடா ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு போ, எனக்கு மட்டன் சிக்கன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும், இன்னைக்கு நான் இங்க உட்காந்து நல்லா சரக்கடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு தெம்பா வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு உடனடியே பாக்கிய கிட்ட 1000 2000 ரூபா வாங்க சொல்ல, ஆனா பாக்கியாவும் கோவத்தோட என்ன புது விதமா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை, இப்படி பிழப்பு நடத்துற இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் உழைச்சி திங்கணும்னு உங்க வீட்டுல சொல்லி தரலையான்னு கவுன்சிலரோட ஆளை மட்டும் இல்லாம கவுன்சிலரையுமே கேவலப்படுத்த இதனால கடுப்பான கவுன்சிலர் உடனடியா பாக்கியாவை அடிக்கிற மாதிரி அங்க வர, ஆனா அதுக்கு முன்னாடியே கடுப்புல இருந்த பாக்கியாவோ கவுன்சிலர் வந்த உடனே அவங்களோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது, ஒழுங்கு மரியாதையா என் கடையை விட்டு வெளியே போடா. இதை கேட்ட கவுன்சிலர் ரொம்பவே கோபத்தோட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை மறுபடியுமே தாக்கிறதுக்காக போக, ஆனா அப்ப கரெக்டா அங்க போலீஸ்காரங்க வந்தது மட்டும் இல்லாம என்னம்மா இங்க என்ன பிரச்சனை, யார் எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு கேட்க, உடனே செல்வி பார்த்தது எல்லாத்தையுமே பதட்டத்தோட ஓடி போய் போலீஸ்காரங்க கிட்ட போய் சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொம்பளைங்களா நடத்துற கடையில இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, இவங்களை என்னன்னு கேளுங்க சார். அப்ப போலீஸ்காரங்களும் கவுன்சிலரை பார்த்த உடனேயே ஆல்ரெடி ரொம்பவே நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, என்ன சார் மறுபடியுமே இங்க புதுசா பிரச்சனை பட ஆரம்பிச்சிட்டீங்களா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இங்க இருந்த கடைக்காரங்க கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணி அவனை இந்த கடையை விட்டு காலி பண்ணது போதாதா, கொஞ்சம் கேப் விட்டாவது நீங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுன்னு சார், எதுக்காக சார் உடனடியே இப்படி பிரச்சனை பண்ணி எங்க தலைவலிய அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே பாக்கியாவும் அப்பனா இந்த ஆளு இங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ணியிருக்கான், ஆனா நீங்க அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா என்ன, இப்போ அப்படி ஆக்ஷன் எடுக்காததுனாலதான் எங்களுக்குமே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒழுங்கா இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, நான் இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்ல, இதை கேட்ட கவுன்சிலரும் என்ன போலீஸ் என்ன இவ சொல்ற மாதிரியே என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறியான்னு கேட்க, அதுக்கு போலீஸ்காரங்களும் சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார், பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு வைக்கணும் நாங்க வந்திருக்கோம்னு பாக்கிய கிட்ட, மேடம் இவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட முடியாது, ஏன்னா அவங்க இந்த ஏரியாவோட கவுன்சிலர், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க 2 பேரும் சுமூகமா போறதா நல்லது, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் பாதுகாப்பு எங்களால தர முடியாத அளவுக்கு
ஏதாவது பிரச்சனை ஒஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்கன்னு கொஞ்சம் கவுன்சிலர் உங்களை என்னனாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பாக்கி கிட்ட சொல்ல, ஆனா பாக்கி அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே தெரியல. அதுக்கு பதிலாக அவங்க, ஒருவேளை நீங்க இப்ப மட்டும் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல, நான் இப்பவே டிஜிபிக்கு கால் பண்ணுவேன். அவங்க மூலயமா கண்டிப்பா இந்த ஆளை என்னால கைது பண்ண வைக்க முடியும். என்ன நடுவுல உங்களோட வேலையும் பறிப்போகும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும், அண்ணன் தயவு செஞ்சு இங்க வாங்கின இந்த பிரச்சனையை இத்தோட விடுறதானே நல்லது. ஏன்னா இவங்க பேசுற பேச்சை பார்த்தா கண்டிப்பா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டாங்கன்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் உங்களுக்கு பயப்படுவாங்கன்னு தோணல. அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. தலைவர் வேற உங்க மேல எந்த கேஸும் போடக்கூடாதுன்னு எங்க கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா கேஸை வாங்காம இருக்க முடியாது. இதனால நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க தானே இப்ப முடிவெடுக்கணும்னு சொல்ல, அப்போ அந்த அடியாளுமே, ஆமான இந்த பொம்பளைய பத்தி நான் ஏற்கனவே விசாரிச்சு பார்த்தேன். இது ஏதோ பெரிய இடம் மாதிரி தான் தெரியுது. அதனால நம்ம இப்போதைக்கு கொஞ்ச நாள் அமைதியா போறது தானே நல்லது. அதுக்கப்புறமா நம்ம வேலையை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களோட பதவி தானே முக்கியம்னு சொல்ல, அப்போ நல்லா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த கவுன்சிலரும், சரி சரி நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. ஆனாலும் இந்த பொம்பளை என் ஈகோவை ரொம்பவே டச் பண்ணிட்டா. அதனால அதுக்கான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அதுக்கு போலீஸ்காரங்க, அதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னு நீங்க அதெல்லாம் பார்த்து பொறுமையா பண்ணிக்கோங்கன்னு. வெளியே வராமலும் பண்ணிக்கோங்க. நாங்க அதை கண்ணும் காணாமலும் இருந்துடுறோம். ஆனா நேரடியாக உங்க மேல கம்ப்ளைண்ட்னு ஒன்று கொடுத்தா அதை நாங்க கண்டிப்பா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே கவுன்சிலரும் சரின்னு சொல்லிட்டு பாக்கி கிட்ட, சரி சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறமா நானும் எங்களோட ஆளுங்களும் இங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், தண்ணியும் சிகரெட்டும் அடிக்க மாட்டோம்னு சொல்ல, பாக்கியாவும் அப்படி இருந்தா ரொம்பவே நல்லது. நீங்க சாப்பிட்றதா இருந்தா, அதுவும் பணம் கொடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் எப்பனாலும் இங்க வரலாம். மற்றபடி இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாதுன்னு சொல்ல, கவுன்சிலரும் கோபத்தோட, சரி சரி நான் கிளம்புறேன், நீ ரொம்பவே அதிகமா பேசிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட நீ நல்லா வாங்கிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போக, இதை பார்த்த செல்வியும் ஆகாஷும் பாக்கியாவை ரொம்பவே பெருமையோட பார்க்க, ஆனா பாக்கியாவும் இதெல்லாம் தனக்கு அசால்ட்டான விஷயம் மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட ரொம்பவே நன்றி சார், சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு சொல்ல, அதுக்கு போலீஸ்காரங்களும், இங்க பாருங்கம்மா, நான் உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி தான் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இந்த கவுன்சிலர் விஷயத்துல அதிகமா பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா இவெல்லாம் அவ்வளோ நல்லவன் கிடையாது. நானே இவங்கிட்ட எப்படியோ அது இதுன்னு பேசிதான் சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கேன். ஏன்னா ஒருவேளை அவனை மட்டும் நான் கைது பண்ணா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னுமே அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு. ஏதோ லேடிஸா இருந்து தனியா இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தி கஷ்டப்படுறீங்களன்றதுக்காக தான் உங்க மேல பாவப்பட்டு இந்த மாதிரியான ஒரு உதவி பண்ணியிருக்கேன். அதனால இதுக்கப்புறமாவும் அவங்க கிட்டயும் அவங்க ஆளுங்க கிட்டயும் அதிகமா பிரச்சனை பண்ணாம இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, இதை பார்த்த செல்வியும், என்னக்கா போலீஸ்காரங்களே அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போகுதுன்னு சொல்ல, பாக்கியாவும் அப்படிலாம் இருக்காது, போலீஸ்காரங்களுக்கு அந்த ஆளுங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம மேல இருக்க அக்கறையால தான் இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் நம்மளும் இதுக்கப்புறமா அந்த ஆள் கிட்ட பார்த்து நடந்துக்கிறது நல்லது தானேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதுக்கப்புறமா தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு 10:30 வீட்டுக்கு கிளம்பி போக, அப்போ வீட்டுல இருக்கிற பிரச்சனையை இன்னுமே டபுள் ஆக்குற மாதிரி ஈஸ்வரி மறுபடியுமே அமிர்தாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அமிர்தா பண்ற சாப்பாடு ரொம்பவே கேவலமா இருக்கு, நீல என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரொம்பவே மோசமா அமிர்தாவை திட்ட. ஆனா இவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்த அமிர்தாவும் ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்த ஜினியும், ஏன் பாட்டி இப்படி பண்றீங்கன்னு அமிர்தாவுக்கு சப்போர்ட்டிவா ஈஸ்வரி கிட்ட பேச, ஆனா ஈஸ்வரியும், நீ என்ன அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்துட்ட, இங்க பாரு, நான் இங்க என்ன சரியா இருக்குன்னு சொல்றனோ அதுதான் சரியா இருக்கு, என்ன நல்லா இல்லைன்னு சொல்றனோ அதுதான் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்காதத சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னால அதுல ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா போய் அந்த பாக்கிய கிட்டயே சொல்லு, அவளை வீட்டுல இருந்து எனக்கு சமைச்சு போட சொல்லு, நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்துறேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை வீட்டுல வைக்கிறதுக்காக அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனையா பண்ணி அத்தனை பேரையுமே பாக்கியாவுக்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்க. ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட எல்லும் செம்ம கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட வந்து, இங்க பாருங்க பாட்டி, இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, இதுக்கு மேலேயும் என் பொண்டாட்டிய ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டப்படுத்துனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவ சமைச்சு போடுற சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, தேவையில்லாம
அவளை கஷ்டப்படுத்துனீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கா. ஆனால் அங்கே வந்த செலியனும் பாட்டிக்கிட்ட ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, பாட்டி சரியாக தானே சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ அவங்க இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்கன்றதுக்காக நல்லா இல்லாத சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ என் பொண்டாட்டி ஏதோ வீட்டில் வேலையே செய்ய மாட்டேங்கிறா, சமைக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனால் உன் ஒய்ஃப் சமைக்கும் போது குழந்தைங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது என்னோட ஒய்ஃப் தான். ஆனால் அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அமிர்தா மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா, ஜெனி சும்மா இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எழிலோ, இங்க பாரு, நான் ஒன்றும் அந்த மீனிங்ல சொல்லல, ஏதோ பாட்டியை அடிக்கடி அமிர்தாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க என்ற கோவத்துல என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதே சமயம் இது வரைக்கும் ஜெனி இந்த வீட்டுல எந்த வேலையும் செஞ்சதை நான் பார்க்கவே இல்லை, அதனாலதான் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்னு சொல்ல. இதை கேட்ட ஜெனியும், இங்க பாருங்க எழில், நான் செய்யறத நீங்க பார்க்கலன்றதுக்காக நான் இந்த வீட்டுல வேலையே செய்யலன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லைல்ல. நான் என்னால முடிஞ்ச வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு அமிர்தாவுக்குமே உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அது உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நீங்க என்னை இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்ல. எழிலும், சரி அப்பனா இதுக்கப்புறமா நீங்களே சமைச்சிருங்க, அமிர்தா குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செய்யட்டும், பரவாயில்லையா? உங்களால முடிஞ்சா நீங்க சமைச்சு பாட்டியை திருப்திப்படுத்துங்களேன். ஏதோ நீங்க பேசுறதுல வச்சு பார்க்கும்போது நான் ஏதோ அமிர்தா செய்யாத வேலையை சொன்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கோவத்தோட சொல்ல. ஜெனியும், இங்க பாருங்க, எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது, ஆனா அமிர்தாவுக்கு ஆன்ட்டியோட ஹோட்டல்ல வேலை செஞ்ச அனுபவம்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடை சமைச்சுக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக நீங்க என்னமோ அவங்க ரொம்பவே சமைப்பாங்க, மிகப்பெரிய செஃப்ன்ற மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு சமைக்க தெரியாதுன்றதை நான் ஒத்துக்கிட்ட மாதிரி அவங்களுக்கும் சுமாராக தான் சமைக்க தெரியுன்றதை அவங்களும் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு பாட்டி சொல்றது எதையுமே ஏத்துக்கிற மனநிலைமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட மாறி மாறி ஏதேதோ பேசி பேசி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அங்க வந்த பாக்கியா இந்த அத்தனை விஷயத்தையுமே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சமைக்கிற விஷயத்துக்காக ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு கேட்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரியும் அப்பாடா வந்துட்டாடான்ற மாதிரி பாக்கிய கிட்ட கோபத்தை காட்டி அவங்கள அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவும் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவும் அவங்க கிட்ட வா வா நீ வர்றதா ஒரு குறைச்சல், நீ வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, வா வந்து இது என்னன்னு கேளு. இங்க ஒழுங்கா அமிர்தா சமைக்க மாட்டேங்கிறா, அதே மாதிரி வேலை செய்யற ஜெனியையும் எழில் வேலையே செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அதனால இப்போ குடும்பமே பிரிஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் உருப்படியா வீட்டுல இருந்து வீட்டை சமாளிச்சுட்டு இருந்தானா இப்போ உன் பசங்க எதிரெதிரா நின்று சண்டை போட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா பாக்கியா கோபத்தோட போது நிறுத்துங்க, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு இன்னுமா எனக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, மொத்த பிரச்சனையையும் நீங்களே உருவாக்கிட்டு இப்ப ஏதோ எல்லாத்துக்கும் நான் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களால எனக்கு பிரச்சனை தராம ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாதுல்ல. ஏற்கனவே நான் ரெஸ்டாரண்ட் பிரச்சனையால தள்ள வழியில வந்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க எனக்கு அதுக்கு மேல புது பிரச்சனையை உருவாக்குறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. என்னடா எழில், செலியன் தான் ஏதோ புரியாம சண்டை போட்டுட்டு இருக்கானா, ஆனா நீயும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பாட்டியை பத்தி உனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்காகடான்னு கேட்க. ஆனா எழிலும், நான் எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரமா பொறுமையாதாமா போயிட்டு இருந்தேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னாலேயே பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா அமிர்தாவை ரொம்பவே இவங்க ஹர்ட் பண்றாங்க, ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அதனால அமிர்தா சாப்பிடாம கூட மேல போயிட்டு கஷ்டத்தோட அழுதுகிட்டு இருக்காமா, என்னால எப்படிமா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு கேட்க. பாக்கியாவோ, சரி விடு, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, நான் இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேல அமிர்தாவை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க, அவளால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதுவும் இந்த வீட்டை பாத்துக்கிறதுல உங்களை விட அவ நல்லாவே தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க தான் தேவையில்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சொல்லிட்டு அத்தனை பேரோட சண்டைக்குமே காரணமா இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப இப்படி நின்றுட்டு இருக்கிறதுக்கும் காரணம் நீங்க தான். அதனால உங்களோட வாயை மூடிக்கிட்டு நீங்க உங்களோட ரூம்க்கு போறீங்களா, அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இதனால் இல்லாத அளவுக்கு ஈஸ்வரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேச. இதை கேட்டுட்டு ஷாக்கான ஈஸ்வரியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. அதே மாதிரி தான் செலியன்னு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா எழிலோ, அம்மாடா அம்மா இப்பயாவது இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி போக. பாக்கியாவும் யாரையுமே கண்டிக்காம அவங்களோட ரூமுக்கு போக. அடுத்த நாள் பாக்கியா யாரையோ திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்த ஈஸ்வரியும் அம்மா இவ யாருன்னு கேட்க. பாக்கியா இதுக்கப்புறமா இந்த வீட்டுல வேலை செய்ய போறவங்க இவங்க தான், இவங்க வீட்டு வேலை சமையல் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்கன்னு சொல்ல. ஈஸ்வரி, என்ன உன் வேலை எல்லாத்தையுமே இவகிட்ட கொடுத்துட்டான்னா நீ இதுக்கப்புறமா வீட்டுக்கே வர போறது இல்லையா என்ன, நீ மொத்தமா வீட்டு பொறுப்புல இருந்து விலக போற போல என்ன கேட்க. பாக்கியாவும், இங்க பாருங்க, என்னால இப்போதைக்கு என் ரெஸ்டாரோட பிரச்சனையை மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றபடி மற்ற எதை பத்தியுமே என்னால் யோசிக்க முடியாது. அதனால நீங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா யாரும் இந்த வீட்டுல எந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்படவே தேவையில்லை, எல்லா வேலையுமே இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. எழில், அமிர்தா எங்க, அவளை கீழே கூப்பிடு செல்லியா, நீயும் ஜெனியை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அமிர்தாவையும் ஜெனியையும் கூப்பிட்டு வச்சு, இதுக்கப்புறமா நீங்க இந்த வீட்டுல எந்த வேலையும் பண்ண தேவையில்ல, உங்களோட குழந்தைங்களை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும், இதுக்கப்புறமா இந்த வேலைகளை இவ பார்த்துப்பா, இவகிட்ட நீங்க
நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, எல்லாத்தையுமே இவளே பார்த்துப்பா, எல்லாத்தையுமே நானும் பேசிட்டேன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, இங்க பாரு, என்னாலலாம் அடுத்தவ சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. அவ எப்படி சமைப்பாலோ எப்படி இருக்கோ, ஐயோ என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கு ஒண்ணு நீ சமைச்சு கொடு, அப்படி இல்லைனா நான்லாம் இந்த வீட்டுல சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல. ஆனா இதனால கட்டுப்பான பாக்கியாவோ, இங்க பாருங்க, முதல்ல அவ சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறமா அதுல குத்தம் சொல்லுங்க. முக்கியமான விஷயம், அவளோட சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலனா அதை பத்தி என்கிட்ட மட்டும்தான் நீங்க சொல்லணும். அவளை திட்டுறதோ அமிர்தாவ மாதிரி அவளை பேசுறதோ பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க ஒன்றும் உங்களோட அடிமை இல்லைன்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, ஒருவேளை யாரு சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமா நீங்களே உங்களுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்படியும் இல்லையா, நீங்க தாராளமா உங்களோட பையனோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க கொடுக்கறதையே சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்ல. இதனால ஷாக்கான ஈஸ்வரியும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பனா இது உன் வீடு, உன் வீட்டுல வந்து நான் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வரியான்னு கேட்க, உடனே பாக்கியாவும், ஏன் அதை இல்லைன்னு என்கிட்ட சொல்ல போறீங்களா என்ன? வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் உங்களால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாம ரொம்பவே சுயநலவாதத்தனமா நடந்துக்காம என்னையுமே அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து விறுன்னு தன்னோட ஹோட்டலுக்கு கிளம்பி போக. அப்போ இதை கேட்டுட்டு ஷாக்ல உறைஞ்சு போன ஈஸ்வரியும் அத்தனை பேரையுமே பார்க்க. ஆனா அத்தனை பேருமே, அதாவது எழில், செழியன், ஜெனி, அமிர்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸ்வரி உண்மையாவே சுயநலவாதின்ற மாதிரியே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க. இதனால கண் கலங்கி போன ஈஸ்வரியும் உடனடியாக கோபிக்கு கால் பண்ணி, கோபி என்னை சீக்கிரமா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போட, என்னால இதுக்கப்புறமா இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக்கான கோபியும் உடனடியா ஈஸ்வரியை பார்த்து பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ கைஸ், பாக்கியா ஈஸ்வரி கிட்ட இப்படி பேசினதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன? அண்ட் ஆல்சோ ஈஸ்வரிய பாக்கியா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலாம் யாரெல்லாம் நல்லா சந்தோஷப்படுவீங்கன்னு அத்தனை பேருமே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ மோசமா அதிகாரம் படிக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு தரமான பதிலடியை பாக்கியா கொடுத்தாங்களா இல்லையா, இல்ல இதுக்கு மேல ஏதாவது பெரிய ஆப்பா ஈஸ்வரிக்கு பாக்கியா வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா?